வெல்கம் டு AS அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா, இப்போ TNPSC AE என்ன வந்துச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேவா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ சிவில் இன்ஜினியரிங் பஸ் பார்க்க போறோம். சிவில் இன்ஜினியரிங்ல யாவது இது வந்து என்னன்னா சிலபஸ். ஓகேவா, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. கரெக்டா 6ஆம் தேதி 1ஆம் மாசம் எக்ஸாம். ஜனவரி வந்து 6ஆம் தேதி எக்ஸாம். எப்படி சார் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்லி 3 months இருக்கு. கரெக்டாக 3 months, 2.5 மாசம் 3 மாசம் நியர்லி வரும். இப்போ எப்படி படிச்சா கிளியர் பண்ண முடியும்? மொத்தம் வந்து 10 யூனிட் சார். மொத்தம் வந்து என்னது 10 யூனிட் தான். இப்போ எப்படி படிச்சா நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ண முடியும்? ஓகேவா, ஸோ பண்ணலாம். அதனால கொஞ்சம் எஃபர்ட் நிறைய போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். ஒரு ஐடியா சொல்றேன் எப்படி பண்றேன் படிக்கலாம்னு சொல்லி. ஓகேவா, பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். 2ஆம் யூனிட் வந்து இன்ஜினியரிங் சர்வே. 3rd யூனிட் இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அண்ட் சென்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். 4th யூனிட் ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ். 5ஆம் யூனிட் ஜியோடெக். 6வது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல். 7ஆம் யூனிட் என்ன அப்படின்னா டிஆர்சி டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், டிஆர்சி அண்ட் ப்ரீஸ்ட்ரஸ் காங்கிரீட் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இது ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் இன்ஜினியரிங், அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங், லாஸ்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். ஓகேவா, இதுதான் 10 யூனிட். சரி சார், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம், எதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம், எப்படி படிச்சா நம்மளால மார்க் வாங்க முடியும், இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பில்டிங் மெட்டீரியல் சார். ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ். இது ஈஸியாக படிக்கலாம். ஓகேவா, எடுத்தோன்னே நீங்க கஷ்டப்படுறதுல ஈஸியாக படிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுல ஃபுல் தியரி தான். இதுல வந்து பெரிய ஃபார்முலா போட்டு பெரிய ஃபார்முலாம் கிடையாது. ஓகேவா, ஸோ மெயின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே தெரியும் டாபிக் பாருங்க, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் பிரிக். ஓகேவா, பிரிக்கை பத்தி படிக்கணும். நம்மளுக்கு தெரியும் பிரிக் எப்படி என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரிக்ஸ் ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னா, செகண்ட் கிளாஸ் பிரிக்னா, தேர்ட் கிளாஸ் பிரிக்னா என்ன, அதோட யூனிட் வெயிட் என்ன, வாட்டர் அப்சர்வ் கெப்பாசிட்டி என்ன. ஸோ பிரிக் பத்தி படிக்கணும். அதே மாதிரி ஸ்டோன், என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்கு. ஓகேவா, ஸோ ஸ்டோன்ல தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து எம்சாண்ட். இது வந்து எம்சாண்ட் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, எம்சாண்ட் என்ன தெரிஞ்சா போதும். அதே மாதிரி அக்ரிகேட். ஸோ ஸ்டோன்ல கண்டிப்பாக கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸ்டோன்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, சிமெண்ட், டிம்பரு, ஸ்டோன் பை எவ்வளோ ராக்கையும் சேர்த்து படிங்க. என்ன பண்ணுவாங்க, ராக்ல தான் கேட்பாங்க. மெட்டமார்பிக் ராக்கு, செடிமெண்ட் ராக்கு. ஸோ ஸ்டோன் பை எவ்வளோ ராக்கையும் சேர்த்து படிங்க. அக்ரிகேட்டு, சிமெண்ட் உங்களுக்கு தெரியும், டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் கேட்பாங்க. ஓகேவா, போர்ட்லேண்ட் சிமெண்ட், பிபிசி இதெல்லாம் கேட்பாங்க. கிரேட்லாம் கேட்பாங்க. டிம்பர், இப்போ டிம்பர் என்ன பண்ணுவாங்க சேர்த்துருக்காங்க. டிம்பர்லையும் கேட்பாங்க. கேம்பியம் என்ன, பித்துனா என்ன, ஹார்ட்வுட்னா என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக ரீசைக்கிள் அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ் என்னன்னா கிளாஸ், பிளாஸ்டிக், செராமிக், காங்கிரீட்டு. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன மிஸ்டிஷன் கேட்கலாம். மிஸ்டிஷன் அட்மிக்சரு, செல்ஃப் கம்பெனிங், ஸ்டோன் மேசன்ட்ரி. ஓகேவா, ஸ்டோன் மேசன்ட்ரி என்ன, பிரிக் மேசன்ட்ரினா என்ன, ஆர்சிசி என்ன. ஓகேவா, இதான் கேட்கலாம். அதுக்கடுத்து என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட். இதுல கொஸ்டின் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட். ஓகேவா, புல்டோசரு, கிரேனு, ஓகேவா, ஷீ ஃபுட் ரோலரு, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பில்டிங் பைலாஸ் வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க சார். பில்டிங் பைலாஸ் வந்து ஓகேவா, பில்டிங் பைலாஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தமிழ்நாடு பில்டிங் பைலால வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, அது கடைசியா வந்து ஃபயர் சேஃப்டி அண்ட் லைட் ஆஃப் வென்டிலேஷன். ஃபயர் சேஃப்டி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். ஸோ ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் படிச்சோம், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரிக்ஸ், ஸ்டோனு, டிம்பரு, சிமெண்ட், அக்ரிகேட் எல்லாம் படிச்சிருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து புதுசாக எடுத்துற ரீசைக்கிள் மெட்டீரியல், அதாவது கிளாஸ் என்ன, பிளாஸ்டிக் என்ன, செராமிக் என்ன படிக்கணும். அதுக்கடுத்து ஈஸியா என்ன, ஸ்டோன் மேசன்ட்ரி, பிரிக் மேசன்ட்ரி என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் என்ன, பில்டிங் பைலாஸ் என்ன. அவ்வளவுதான் படிச்சோம்னா அழகா ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம படிச்சிடலாம். 2ஆம் வந்து சர்வே ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போ ஆர்ஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஜேடிஓ படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆர்ஐக்கெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சர்வே தான் ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ ஆர்ஐ சர்வே தான் மூலியமா ஃபுல்லா படிச்சிருப்பீங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜினியரிங் சர்வே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சர்வே, செயின் காம்பஸ் சர்வே, பிளேன் டேபிள் சர்வே, தியோலைட். ஓகேவா, எல்லாமே படிச்சதுதான். செயின் நல்லா படிச்சிருப்போம், காம்பஸ் நல்லா படிச்சிருப்போம், பிளேன் டேபிள் நல்லா படிச்சிருப்போம், தியோலைட் இதெல்லாம் படிச்சதுதான். அதே மாதிரி எல்எஸ்சிஎஸ், கான்டூர், டிராவர்சிங், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், டேக்கியோமெட்ரி, ஜிபிஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங். அதாவது சர்வே நீங்க என்ன படிச்சீங்களோ, ஆர்ஐக்கு என்ன படிச்சீங்களோ மொத்த சிலபஸ் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாமே இருக்கு. ஓகேவா, ஸோ சர்வேங்கிறது அது ஃபுல்லா படிச்சீங்கன்னா எல்லா கண்டென்ட் இதுல இருக்கு. ஓகேவா, ஸோ சர்வே ரொம்ப ஈஸி. அழகா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பா நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். செயின்லாம் எல்லாமே படிச்சிருப்போம். செயின் நமக்கு தெரியும். செயின் என்ன சார் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, டைப் ஆஃப் செயின் என்ன இருக்கு, கண்டர் செயின் என்ன, அதோட சைஸ் எவ்வளவு, எத்தனை ஃபீட், எத்தனை லிங்க் இருக்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. காம்பஸ், டைப் ஆஃப் காம்பஸ் என்ன, பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், சர்வேயர் காம்பஸ், ஆங்கிள் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி பிளேன் டேபிள்னா என்ன, அதுல இருக்க பார்ட்ஸ், லெவலிங்கு, பியூர் லைட்டு. ஓகேவா, எல்எஸ்சிஎஸ் மெத்தடு, கான்டூர்னா என்ன. ஓகேவா,
எப்போ கான்டூர் கிராஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்பாங்க. டிராவர்சிங் கேட்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி டாக்கியோமெட்ரி D = CS+K ஃபார்முலா படிச்சிருப்போம். அது 12th டிவிஷன் ஜிபிஎஸ் ரிமோட் சென்சிங் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். 12th டிவிஷன்ல என்ன இது இருக்கு, ஜிபிஎஸ் என்ன பொசிஷன் பார்க்கலாம், ரிமோட் சென்சிங் என்ன, எல்லாமே வந்து நான் பார்த்தது தான். ஸோ அழகா என்ன பண்ணலாம், சர்வேல ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ரொம்ப ஈஸி. சரி சார், தேர்ட் யூனிட் ரொம்ப கஷ்டமா? அப்பெல்லாம் கிடையாது. இது இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், SOM சொல்லுவோம். நான் படிச்சிருப்போம் இன்ஜினியரிங்ல. ஓகேவா. இஎம்மும் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல பேசிக்ஸ் என்னன்னா, ஃபோர்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் லா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா. இதுல எதுக்குள்ள வருது அப்படின்னா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல வருது. இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த கிராவிட்டி, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃபிரிக்ஷன்லாம் வருது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியும். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், தெர்மல் ஸ்ட்ரெஸ், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ், E = 3k/1 + μ, E = 3k/1 - 2μ. இந்த ஃபார்முலா வரும்ல, பாய்சான் ரேஷியோ, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், அந்த ஃபார்முலா தான் படிக்கணும். அடுத்து பீம் கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன. ஓகேவா. அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன், ஸ்லோப், டிஃப்ளெக்ஷன்லாம் கண்டிப்பா क्वेश्चन கேட்பாங்க. அதே மாதிரி கம்பைன் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கேட்பாங்க. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஓகேவா. ஸ்ட்ரெஸ் ஃபெயிலியர், ஸ்ட்ரெயின் ஃபெயிலியர், ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன தியரி. ஸோ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. கடைசியா ஸ்ட்ரெஸ். ஸோ படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளாம் படிச்சிடலாம். அது ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ். ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. இதுல என்ன அப்படின்னா இன்டிடெர்மினன்ட் பீம், ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட் ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ், ஸ்லோப் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்கு, மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் இருக்கு. படிச்சிருப்போம். ஸ்லோப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இது இல்லாம ஆர்ச்சஸும் கேட்கறான். ஆர்ச்சஸ், தியரி ஆஃப் காலம், லாங் காலம், ஷார்ட் காலம் இருக்குல்ல, அதாவது 1 end ஃபிக்ஸ்ட், அது 2 hinge, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் என்ன क्वेश्चन கேட்கறாங்க. அது இல்லாம ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரிட்டர்னிங் வால், பிளாஸ்டிக் தியரி. ஸோ இதுல என்ன பண்றாங்க, क्वेश्चंस கேட்கறான் ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ். அது வந்து ஜியோடெக்னா என்ன படிச்சிருப்போம். ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் தான் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா பில சாயில்னு படிச்சிருப்போம். ஓகேவா. சாயில்னு படிச்சோம்ல, அதான் வந்து ஜியோடெக். ஓகேவா. அது ஏன் ஜியோடெக்னா சாயில் பிளஸ் ஃபவுண்டேஷன், அதான் ஜியோடெக்னு சொல்றோம். ஓகேவா. சாயில் பிளஸ் ஃபவுண்டேஷன், நம்ம என்ன சொல்றோம், ஜியோடெக்னு சொல்றோம். சாயில்னா ஃபர்ஸ்ட் பேசிக் தான் சார். ஃபார்மேஷன் ஆஃப் சாயில்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சாயில்னா என்ன. ஓகேவா. சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில், என்னென்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கு, மண் இருக்கு, எப்படி கிளாசிஃபை பண்றோம் சாயில் படி, அதாவது இன்ஜினியரிங் சாயில் கிளாசிஃபை பண்றோம். அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, 3 phase டயக்ராம், அதாவது ஏர், லிக்விட், சாலிட் இந்த மாதிரி இருக்கும்ல அது. அதுக்கடுத்து பெர்மியபிலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சிருப்போம். கன்சால்டேஷன், தியரி ஆஃப் கன்சால்டேஷன், இதெல்லாம் படிக்கணும். ஓகேவா. அதே மாதிரி சிஎஸ் ஸ்ட்ரென்த், காம்பாக்ஷன் ஆஃப் சாயில், ஸ்டெபிலிட்டி அனலைசிஸ் ஆஃப் ஸ்லோப், இதுதான் சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன், சாயில் சாம்பிளிங், ஏரியா ரேஷியோ தான் வரும்ல, அதான் நம்ம என்ன பண்ணோம், படிச்சுதான் ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிடிக்கு அடுத்து இங்கே போயிடும், ஃபவுண்டேஷன் போயிடும். ஓகேவா. ஷாலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன் என்ன, தியரி பியரிங் கெப்பாசிட்டினா என்ன, பைல் லோடுனா என்ன. ஓகேவா. செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன், இதெல்லாம் வந்து சாயிலுக்குள்ள போயிடும். இதுக்கு ஃபவுண்டேஷனுக்குள்ள வருது. ஓகேவா. இதுக்குள்ள வருது, ஃபவுண்டேஷனுக்குள்ள வருது. அடுத்து என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகேவா. நம்ம ஈஸி தான். என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோல்னா படிச்சதுதான். ஏன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான். வாட்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்ன, பைப் நெட்வொர்க் அனலைஸ். அதே மாதிரி என்ன சீவருக்கும் இருக்கு. ஓகேவா. ஸோ வாட்டருக்கும் படிக்கணும், சீவருக்கும் படிக்கணும். வாட்டர்னா வீட்டுக்கு வர தண்ணி எப்படி வருது, என்ன சோர்ஸ் ஆஃப் வாட்டர், வாட்டர் டிமாண்ட் எப்போ கிரியேட் ஆகும், என்ன டிமாண்ட் இருக்கு, ஃபயர் டிமாண்ட் இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். அதே மாதிரி அனலைஸ் பண்ணணும். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை கண்டிப்பா படிச்சோம். அதே மாதிரி வேஸ்ட் வாட்டர், சீவர் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு, சீவர் சிஸ்டம் என்ன இருக்கு சொல்லி நம்ம அதையும் நம்ம படிக்கணும். ஓகேவா. இதுக்கடுத்து புதுசு என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஏர் ஆக்டிவிஷன் படிச்சிடும், பொல்யூஷன் படிக்கணும். எக்ஸ்ட்ரா வேணா ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கலாம். என்னன்னா இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஸ்டின் கேட்கலாம். இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் புதுசு ஆட் பண்ணது, அது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டிஆர்சி, டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட், ப்ரீ ஸ்ட்ரெஸ். இதுல கொஞ்சம் பெரிய டாபிக். ஏன் அப்படின்னா இதுல ஆர்சிசியும் இருக்கு, ப்ரீ ஸ்ட்ரெஸும் இருக்கு, ஸ்டீலும் இருக்கு. ஓகேவா. புரியுதா. இதுல ஆர்சிசி இருக்கு. ஓகேவா. ஆர்சிசி, ஸ்டீலு, ப்ரீ ஸ்ட்ரெஸ் மூணுமே இருக்கு. சோ இங்க இருந்து இங்க வரப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஆர்சிசி காங்கிரீட் நம்பர், லிமிட் மெத்தட், ஒர்க்கிங் செக்ஷன் எல்லாம் படிச்சிருப்போம். ஓகேவா. 1 way ஸ்லாப், 2 way ஸ்லாப், ஃபிளாஞ்சர் செக்ஷன், இதெல்லாம் வந்து நார்மல் ஆர்சிசி. அதுக்கு அடுத்து என்ன, ப்ரீ ஸ்ட்ரெஸ் உள்ள வருது. ப்ரீ ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் என்ன இருக்கு, ப்ரீ ஸ்ட்ரெஸ்னா என்ன, ப்ரீ டென்ஷன் என்ன, போஸ்ட் டென்ஷன் சொல்லி இது ப்ரீ ஸ்ட்ரெஸ்.
அதுக்கு அடுத்து வர்றது இங்க இருந்து இது வரைக்கும் உள்ளது வந்து என்னன்னா ஸ்டீல், டிஎஸ்எஸ் டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். என்ன அப்படின்னா போல்ட் ஜாயின்னா என்ன, வெல்ட் ஜாயின்னா என்ன, ஓகேவா. ஸோ கிரிட்டர் பிளேட் கிரிட்டர்னா என்ன, இதெல்லாம் இதுக்குள்ள வருது அப்படின்னா ஸ்டீலுக்குள்ள வருது. ஸோ இது ஆர்சிசி. ஸோ இது ஆர்சிசி இருக்கு, இங்க ப்ரீஸ்டஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்சிசி, ப்ரீஸ்டஸ், தென் ஸ்டீல். இந்த மூணுமே கவர் ஆகலாம் யூனிட் 7. ஓகேவா. யூனிட் 8 என்ன சார் அப்படின்னா ஹைட்ராலிக் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா இதுலயும் வந்து நிறைய யூனிட் கவர் ஆகுது. என்ன சார் கவர் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக்ஸ் மொத்தம்னா ஹைட்ராலிக்ஸ் மட்டும் கவர் ஆகல. ஹைட்ராலிக்ஸ் இருக்கு, ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், பெர்னோஸ் ஈக்குவேஷன், லாஸ்டஸ் இன் பைப்ஸ், இதெல்லாம் வந்து ஹைட்ராலிக்ஸ் இருக்கு. ஓகேவா. இது வரைக்கும் இருக்கு. பம்பு, டைப்ஸ் ஆஃப் பம்பு, கைனமேட்டிக் ஃப்ளோ, இதெல்லாம் இருக்கு. இதுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் புதுசா உள்ள வாட்டர் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ் உள்ள என்டர் ஆகுது. அது என்ன சார் ஆகுது அப்படின்னா படிச்சிருக்கோம் இந்த ஃப்ளூட் கண்ட்ரோல், ரன் ஆஃப், இதெல்லாம் எதுனா ஹைட்ராலஜி ஒன்று இருக்கு. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ராலிக்ஸ் இருக்கு, பிளஸ் ஹைட்ராலஜின்னு ஒரு டாபிக் இருக்கு. என்ன டாபிக் இருக்கு? ஹைட்ராலஜி. பிளஸ் அது மட்டும் இல்ல இரிகேஷன். இந்த மூணுமே உள்ள கவர் ஆகும் சார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஹைட்ராலஜி, ஹைட்ரோகிராஃப், ரூட்டிங், சாயில் பிளான்ட், இதெல்லாம் ஓகே. ஓகேவா. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இரிகேஷனும் உள்ள கவர் ஆகுது. ஸோ ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலஜி, இரிகேஷன் எல்லாமே என்ன ஒன்றும் இல்லாமல் படித்து ஆக வேண்டும். இந்த மூணுமே உள்ள கவர் ஆகுது. ஓகேவா. ஸோ ஹைட்ராலஜிங்கிறது இப்படிதான், ஹைட்ராலஜி இப்படிதான். கீழே வாட்டர் சோர்ஸ் உள்ள போகிறேன், வாட்டர் சோர்ஸ்ல ஒன்று எல்லாத்தையும். ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஹைட்ரோகிராஃப்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ரன் ஆஃப் எஸ்டிமேஷன், ரன் ஆஃப்னா என்ன, வேஸ்ட் ஃபீல்ட் மைனஸ் பண்றது, ரன் ஆஃப் கேட்பாங்க. வாட்டர் ட்ரீட்மெண்டோட கிராப்ஸ், அது இரிகேஷன். இங்கேருந்து இரிகேஷன் வருது. இரிகேஷன் வந்து கிராப் டெல்டா ஃபார்ம்ல கேட்பாங்க. அதாவது அரிசிக்கு எவ்வளோ டெல்டா, ரைஸுக்கு எவ்வளோ டெல்டா, டெல்டா கேட்பாங்க. ஸோ இரிகேஷன் மெத்தட் வருது பாருங்க. ஸோ இது கேட்பாங்க. ஸோ யூனிட் 9 பொறுத்த வரைக்கும்னா அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். இதுல என்னன்னா அர்பன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேர்லாம் இருக்கு. இதுலயும் என்னன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இதுல வந்து ஹைவே இருக்கு. ஹைவே மீன்ஸ் ரோடு. ஓகேவா. ஹைவே இருக்கு, பிளஸ் என்ன இருக்கு அப்படின்னா ரயில்வே இருக்கு. ஹைவே இருக்கு, ரயில்வே இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, பிளஸ் ஹார்பர் இருக்கு. இந்த நாலுமே உள்ள கவர் ஆகுது சார். பட் மேஜர் வந்து ஹைவே தான். பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா வந்து ஹைவே தான். ஸ்லம் கிளியரன்ஸ், ஓகேவா. டிரான்ஸ்போர்ட், ஜியோமெட்ரிக் டிசைன் ஆஃப் ஹைவேஸ் கண்டிப்பாக டெஸ்டிங் கேட்பாங்க. பேமெண்ட் மெட்டீரியல் டெஸ்டிங், அல்டர்னேட்டிவ் பேமெண்ட் மெட்டீரியல், ஓகேவா. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹைவேல வரும். ஹைவேக்கு அடுத்து வந்து சிக்னலிங், இன்டர்லாக்கிங், ஓகேவா, ட்ரெயின் கண்ட்ரோல், ஓகேவா, ட்ரைனேஜ், ரோட்ஸ் அண்ட் ரயில்வே, இதெல்லாம் வந்து ரயில்வே வருது. அப்புறம் என்ன ஏர்போர்ட் பிளானிங்கு, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏர்போர்ட், சைட் செலெக்ஷன், ரன்வே, ஓகேவா, பிளானிங் ஆஃப் டெர்மினல் பில்டிங்ஸ், இதெல்லாம் வந்து இங்கே வருது. ரன்வேல இதெல்லாம் வந்து இதில் வருது. இதில் வரும்னா ஏர்போர்ட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்பர்ஸ், போர்ட்டு, லே அவுட் ஆஃப் ஹார்பர், டாக்ஸ், பிரேக் வாட்டர்ஸ், இதுக்குள்ள வருது அப்படின்னா ஹார்பர் வருது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா ஹைவே இருக்கு, ரயில்வே இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, ஹார்பர் இருக்கு. ஸோ இதெல்லாம் மினிமஸ் தான் வரும். மெயினா வந்து ஹைவேல இருந்து கொஸ்டின் வரும், ரயில்வே கொஞ்சம் கொஸ்டின் வரும். அதுக்கடுத்து ஏர்போர்ட், ஹார்பர். ஸோ இந்த யூனிட் படிக்கிறீங்க அப்படின்னா இது நாளையும் படிச்சா மட்டும்தான் நம்ம வாஸ் ஸ்கோர் பண்ண முடியும் ஃபுல் மார்க். ஓகேவா. அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். இதுல என்ன அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கோம். ஓகேவா. மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்னு படிச்சிருப்போம். ஓகேவா. இது சிபிஎம் பார்ட். மெயினா வந்து இந்த சிபிஎம் பார்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அது கேட்பாங்க? எக்ஸ்பெக்டட் டைம்னா என்ன, டி ஈக்குவல் டு T0 + 4TL TPTable 6. ஓகேவா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, வேரியன்ஸ் என்ன, கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறாங்க எல்லா எக்ஸாம்லயும். இதெல்லாம் வேணா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்ன, எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஷெட்யூலிங் அண்ட் மானிட்டரிங், எப்படி ஷெட்யூல் பண்றது மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து என்ன எஸ்டிமேட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 இருக்கு. இதுல எஸ்டிமேஷன் இருக்கு. ரொம்ப எஸ்டிமேட் பெருசாக ஆக மாட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்னா என்ன, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெக்னிக்கல் எஸ்டிமேட், டெண்டர் டாக்குமெண்ட், டெண்டர், பில்டிங் வேல்யூஷன், லா ரிலேட்டிங் கான்ட்ராக்ட் அண்ட் ஆர்பிட்ரேஜ், அவ்வளோதான். ஸோ இதான் இந்த 10 யூனிட். ஸோ இந்த 10 யூனிட்ல ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஈஸியான செலக்ட் பண்ணா எவ்வளோ படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக டெக்னிக் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ் படிச்சிருங்க, ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஸ்ட்ரக்சரல் நான் ஃபர்ஸ்ட் பிரிச்சுவாங்க. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராங்கா, நான் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ராங்கா. இப்போ ஸ்ட்ரக்சரல் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நான் ஸ்ட்ரக்சரல் படிச்சிருங்க ஈஸியா. பில்டிங் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம். இன்ஜினியரிங் சர்வே படிச்சிடலாம். யூனிட் 3 யூனிட் 4 வந்து ஸ்ட்ரக்சரல். அது ஓரம் வைங்க. நம்ம படிக்கணும் கூட ஃபர்ஸ்ட்னா ஜியோடெக் கொஞ்சம் பெரிய டாபிக். ஜியோடெக் பெரிய டாபிக். ஓகேவா.
ஸோ ஈஸியாக படிக்கணும்னா என்வரான்மெண்டல் படிச்சிடலாம். என்வரான்மெண்டல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக படிச்சுட்டா போதும். இது ஸ்ட்ரக்சரல் டிஆர்சி ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் வைங்க. இது வந்து என்ன ஹைட்ரல் வாட்டர் ஈஸி தானே, ஹைட்ரல் படிக்கணும், ஹைட்ராலஜி படிக்கணும் ஓகேவா, அப்புறம் இரிகேஷன் 3 படிக்கணும். இதுல ஹைவே படிக்கணும் ஓகேவா, ஹைவே இருக்கு, ரயில்வே இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, ஹார்பர் இருக்கு, 4 படிக்கணும். இது ரொம்ப ஈஸி, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷன். ஸோ 10th யூனிட் ரொம்ப ஈஸி. 9th ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் படிச்சு எழுதிடலாம். இது நம்ம என்ன பண்ணலாம், படிச்சு அதெல்லாம் எழுதிடலாம் ஓகேவா. ஸோ நீங்க என்ன பிளான் கூட படிங்க, ஸ்ட்ரக்சர் நான் பிரிச்சுக்கிட்டு ஓகேவா. ஸோ நீங்க சிலபஸ் வச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை கிளியர் பண்ண முடியும் ஓகேவா. நீங்க படிக்க முடியும், புக் ரெடி பண்ணி படிக்க முடியும் மசான்னு கேட்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா. TNPSC AEக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக கண்டக்ட் பண்றோம் ஓகேவா. நீங்க கிளாஸ் இருந்தீங்க அப்படின்னா TNPSC AEக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 4,999 தான். அதாவது 5,000 rupees பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்கும் ஆன்லைன் வீடியோஸ் ரெக்கார்ட் கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்க க்ரோத் பண்ணி படிக்கிறத அழகான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க க்ரோத் பண்ணி படிச்சிடலாம். அதே மாதிரி வீக்லி ஒரு டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சார் நான் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கறேன்னா நீங்க டெஸ்ட் மட்டும் நீங்க போட்டு பார்க்கலாம். அது நம்ம மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 4,999 பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து ஈஸியா படிச்சிடலாம் ஓகேவா. ஃபுல் உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் தான் அவங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஜிஎஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கு, சப்ஜெக்ட்டுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் கொடுத்துருவோம் ஓகேவா. ஸோ நீங்க கிளாஸ் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். கண்டிப்பா நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆனா எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.